வணக்கம். அதாவது இன்னைக்கு காலையில பிரேத பரிசோதனை முடிவடைந்து நேற்று படுகொலை செய்யப்பட்ட இந்து முன்னணி மாவட்ட செய்தி தொடர்பாளரான சசிகுமாரின் உடலானது அரசு மருத்துவமனையிலிருந்து சுமார் 6000த்திற்கும் மேற்பட்ட இந்து முன்னணி தொண்டர்களுடன் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. ஊர்வலமானது அரசு மருத்துவமனையில் துவங்கி செஞ்சிலுவை சங்கம், அவினாசி சாலை, நஞ்சப்பா சாலை, கிராஸ்கட் சாலை, நூறடி சாலையை கடந்து ரத்தினபுரி பகுதியில் அங்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. அங்கு சுமார் அரை மணி நேர அஞ்சலிக்கு பிறகு மீண்டும் அந்த ஊர்வலம் துவங்கி மேட்டுப்பாளையம் சாலை வழியாக வந்தபோது அங்கிருந்த ஒரு பள்ளிவாசல் மீது திடீரென மர்ம நபர்கள் அங்கு கல்வீசி தாக்குதல் நடத்தினர். அந்த மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து பள்ளிவாசலில் ஏற்கனவே தொழுகை முடிந்து அங்கு காத்திருந்த பள்ளிவாசலில் இருந்தவர்கள் அவர்களும் கல்வீசி தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இருதரப்பினரிடையே ஒரு கடுமையான ஒரு மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. இதைத் தொடர்ந்து அங்கு காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தி அங்கு அந்த ஒரு நிலைமையை தங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த ஊர்வலமானது கவுண்டர் மில்லை அடுத்து இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் பாளையத்தில் படுகொலை செய்யப்பட்ட சசிகுமாரின் இல்லம் இருக்கிறது. அந்த பகுதியில் சுமார் அங்கு ஒரு 20 நிமிடம் அங்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்து அதனைத் தொடர்ந்து அந்த சசிகுமாரின் உடலானது துடியலூர் பகுதியில் உள்ள மின்மயானத்திற்கு தகனம் செய்வதற்காக எடுத்து வரப்பட்டது. அப்போது இங்கு தகனம் செய்ய வரும்போது திடீரென அங்கு துடியலூர் பகுதியில் சில அதாவது இந்த ஒரு சிலர் மட்டும் அங்க ஒரு வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டனர். வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் அவர்கள் மீது லேசான தடியடி நடத்தியதை அடுத்து திடீரென ஒரு சிலர் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவல்துறைக்கு சொந்தமான ஒரு ஜீப்பை திடீரென தீயிட்டு எரித்தனர். அதில் அந்த ஜீப்பானது முழுவதுமாக தீயில் எரிந்து சேதமடைந்ததை அடுத்து உடனடியாக அங்கு தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு அந்த தீ அணைக்கப்பட்டது. அப்போது மேலும் அங்கு கலவரக்காரர்கள் திடீரென அந்த பகுதியில் இருந்த ஒரு சில கடையை சூறையாட துவங்கினர். அந்த கடைகளில் இருந்த பொருட்களை அள்ளி வெளியே எறிந்த கலவரக்காரர்கள் திடீரென அந்த கடைகளுக்கும் தீ வைத்து எரித்தனர். அதே போல அந்த பகுதியில் இருந்த அந்த பகுதியில் வந்து கொண்டிருந்த ஒரு சில இருசக்கர வாகனங்களுக்கும் தீயிட்டு எரித்தும் அதனை தாக்கியும் சேதப்படுத்தி வந்த கலவரக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்காக ஏற்கனவே அங்கு குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினர் அங்கிருந்தவர்கள் மீது தடியடி நடத்தி அவர்களை கலைத்தனர். இதைத் தொடர்ந்து தடியடி பிரயோகம் இங்கு நடந்து கொண்டிருக்கும் போது பிரேதமானது அந்த பகுதியில் இருந்து கொண்டு செல்லப்பட்டு அமைதியான முறையில் அங்கு தகனம் செய்யப்பட்டது. பிரேதம் ஒரு வகையில் தகனம் செய்யப்பட்டிருக்கும் போது இங்கு கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த பகுதி முழுவதுமே சுமார் ஒரு 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு இந்த பகுதி முழுவதுமாக காவல்துறையினர் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. இங்கு தற்போது தீயணைப்பு வாகனம் மற்றும் தண்ணீர் பீச்சியை அடிக்கக்கூடிய வஜ்ரா வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல கலவரத்தை கட்டுப்படுத்தும் கலவர தடுப்பு காவலர்களும் இங்கு தற்போது பலத்த பாதுகாப்புடன் இங்கு தற்போது நின்று இந்த கலவரத்தை அடக்கி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் தற்போது கலவரத்தில் ஈடுபடுபவர்கள் கண்ணில் படுபவர்கள் அனைவரும் இங்கு தற்போது கைது செய்யப்பட்டு வருகின்றனர். தற்போது இங்க இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணா பேக்கரி அப்படின்ற ஒரு பேக்கரிக்கு தீ வைத்ததுல வந்து அந்த பேக்கரி சுமார் ஒரு 20 நிமிடங்களாக அந்த பேக்கரி எரிந்து கொண்டிருக்கிறது.